பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்ல இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இதுகுறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் துஷால் வழங்க கேட்கலாம். துஷால், வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். அஸ்வினி, வணக்கம். பொங்கல் பண்டிகையை கொண்டாட சொந்த ஊருக்கு செல்ல இன்று முதல் 14ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அந்த வகையில் சென்னை கிளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதாவரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தினசரி இயக்கக்கூடிய 2092 பேருந்துகளுடன் இன்றைய தினம் சுமார் 1050 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. குறிப்பாக 6 நாட்களில் 22,797 சிறப்பு பேருந்துகளும், பிற ஊர்களில் இருந்து 11,290 சிறப்பு பேருந்துகள் என 34,087 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதே போல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து புதுச்சேரி, சிதம்பரம், மதுரை, காரைக்குடி, திருநெல்வேலி, சேலம் பகுதிகளுக்கும், அதேபோல திருவண்ணாமலை, செஞ்சி மார்க்கமாக செல்லும் பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்தில் உள்ள மாநகர போக்குவரத்து பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படுகிறது. மேலும் கோயம்பேடு பகுதியிலிருந்து காஞ்சிபுரம் மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதே போல மாதாவரம் பேருந்து நிலையத்திலிருந்து பொன்னேரி, ஊத்துக்கோட்டை வழியாக செல்லக்கூடிய பேருந்து நிலையம் இயக்கப்படுகிறது. இந்த நிலையில இணையதளமான டிஎன்எஸ்சி அதே போல மொபைல் செயலி மூலம் என்ற வாட்ஸ்அப் எண்ணிலிருந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் கிளாம்பாக்கம் மற்றும் கோயம்பேட்டில் இயங்கி வரும் முன்பதிவு மையங்கள் டிக்கெட் முன்பதிவு செய்யும் ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த பேருந்து நிலையங்களில் காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பா பார்த்தோம்னா அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 1 முன்பதிவு மையங்கள், கோயம்பேட்டில் 1 முன்பதிவு மையம் தொடங்கப்பட்டுள்ளது. முன்பதிவு செய்யும் பயணிகளின் வசதிக்காக பேருந்து நிலையங்களில் பேருந்து நிறுத்தப்பட்டுள்ள நடைமுறை விவரங்களை 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே நோன் யுவர் பஸ் என்ற வசதி மூலம் அறிந்து கொள்ள வழிவகையும் செய்யப்பட்டுள்ளது. இதே போல பொதுமக்கள் வசதிக்காக கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்தும் கிளாம்பாக்கம் மற்றும் மாதவரம், தாம்பரம் நிலையங்களுக்கு செல்ல ஏதுவாக மாநகர போக்குவரத்து கழக சார்பில் இணைப்பு பேருந்துகள் சுமார் 24 மணி நேரமும் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல ராமணி பேருந்துகளில் கூடுதலாக கட்டணம் வசூலிப்பது, மேலும் அரசு பேருந்து பற்றிய புகார் தெரிவிப்பதற்கு ஏதுவாக தொலைபேசி எண்களும், மேலும் 24 மணி நேரம் செயல்படக்கூடிய டோல் ஃப்ரீ என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் பேருந்து நிலையங்களுக்கு வருகை தரும் பயணிகளின் பேருந்து மற்றும் வழித்தடம் குறித்து விவரங்களை அறிந்து கொள்ள ஏதுவாக அவர்கள் மேஐஎல்பி என்ற மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் செல்வதற்காக வாகன ஓட்டிகள், குறிப்பாக சொல்லணும்னா அந்த கார், இருசக்கர வாகனம், ஆட்டோ உள்ளிட்ட வகையில் ஓயமான முறையை பயன்படுத்த காவல்துறை அறிவித்துள்ளனர். மேலும் பாதுகாப்பு பணியில தாம்பரம் துணை ஆணையர் பவன்குமார் ரெட்டி தலைமையிலான சுமார் 300க்கும் மேற்பட்ட போலீசார் இன்று பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார் என்று குறிப்பிடத்தக்கது. அஸ்வினி, சிறப்பு பேருந்துகள் இயக்கம் குறித்த விரிவான தகவலுக்கு நன்றி துஷால்.